கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 3 மாத அடுத்த 3 மாதத்தில் நடக்கிற யோக பலன் விஷயத்துக்கு வருவோம் சார். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வழி. கடனை கன்னி ராசிகள் கடனில் கவனமாக இருக்க வேண்டியது. அதீத கடனை இருந்து குறைக்க வேற ஏதோ ஒரு பொருளை விற்றோ கொடுத்து விட்டு வருவது சிறப்பு. இது நம்பர் 1 சார். கடன் அதே இதில் ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், கடன் வாங்கி தானே சார் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வரும். அப்போ கடன் கட்டுக்குள் இருக்கிற கடனாக பாதி இன்வெஸ்ட்மெண்ட் கையிருப்பார். கடன் ஃபர்ஸ்ட் இடம் வீடு வாங்கின அமைப்பு இருக்கான்னு பார்த்து. ஆனால் இந்த ராசி தன் விற்ற நகை, தான் விற்ற தவற விட்ட வாய்ப்புகள் எல்லாம் திருப்பி பிடிக்க முன்னே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. சொந்த ஊர்ல இடம் வேணும், தமிழை வாழ்ந்து காட்டணும். ஆண் பெண் திருமண வயதுடைய பார்த்தீங்கன்னா சொத்து சுகங்கள் கார் இல்லாம என்ன ஆகுதுன்னா திருமணம் தள்ளி போறது பல பேர். ஒரு சில பெண்களும் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வீட்டில் சொத்து சுகம் இல்லை, ஆனால் அந்த பெண் சொல்றாங்க வருகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக கேட்குறாங்க. அவ்வளோ கணவரே எனக்கு சில ரீதியாகவும் இல்லை, இளைய வயதும் வரல, இந்த மாதிரி தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ சொத்து சுகங்களும் தேவை, அதற்குண்டான படிநிலை எடுக்கலாம். இப்போ ஹெல்த் சார், ஹெல்த் விஷயம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்த வயிறு சம்பந்தப்பட்டது, குறிப்பாக வயிறுனா ஒரு சிலருக்கு கிட்னி ஸ்டோன் வருது, யூட்ரஸ் சம்பந்தப்பட்டது, அது மாதிரி டீட்டெயிலாக சொல்லலாம். இந்த மாதிரி பொதுவாகவே வயிறு சம்பந்தப்பட்ட ரோகங்கள் ஏற்பட வாய்ப்பு. அதான் கால் சம்பந்தப்பட்டது, ஒரு சிலர் காலில் ஒரு சிலருக்கு ப்ரெஷர் வேரியேஷன், கொலஸ்ட்ரால் வேரியேஷன் இதெல்லாம் அனுபவிக்கிறீங்க, அது தெரிகிறது. ஆனால் கொஞ்சம் மாறுதல் ஏற்படும். கோயில் ரீதியாகவும் டாக்டர் சம்பந்தப்பட்டதும் பார்த்து சரி பண்ண வேண்டியது. சர்ஜரி தள்ளி போடக்கூடாத காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சிறு விரயம் வந்துடுது. மருத்துவ செலவு இந்த கன்னிராசிக்கு இருக்கு, அது உண்மை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை ரீதியாக கஷ்டப்பட்டாங்க, இல்லை மருத்துவ ரீதியாக ஹெல்த் விஷயம் பார்த்து தாங்க ஆகும். அப்போ அதற்கு உங்கள் லக்ன ரீதியாக தசாபத்தி பார்த்துட்டு பரிகாரம் கொடுக்கும். நிறைய கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும், இதை மறந்து விடாதீர்கள். ரைட். வேற கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜாதகம் பார்க்கணும்னா ஸ்கேல் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.